ஹலோ மக்களே, திஸ் இஸ் எபிசோட் 1 ஆஃப் மேக்ஸ் மேஜிக் வித் சௌஷி. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி அரபி எஸ்எஸ்சி ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாரும் இதை தானே சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் நிறையா தெரியும். ஓகேங்களா? அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்? ஒரு விஷயம் இருக்குது, ஷார்ட்கட் போட்டு டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலான்றதும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த கொஷினை ஹேண்டில் பண்ணுறப்போ வெறும் ஷார்ட்கட் சில டைம் நமக்கு மறந்துடும், இல்லை வந்து ஸ்ட்ரைக் ஆகாது, அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். ஓகேங்களா? பட் அதையும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். ஓகேங்களா? இதுதான் என்னோடய ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட் கொஷின் கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னு பாருங்கள். அதாவது இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் √225க்கு என்ன வரும்? 15 வருமா? அடுத்து 729க்கு என்ன வந்துடும்? 27 வருமா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 5 9 3 நாள் அடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து மைனஸ் 25 5 1 4 4 12. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 36. மேலே என்ன வரும்? 20 மைனஸ் 15 வந்துடுமா? இப்போ வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னா 5/36ன்னு வரும். ஓகேங்களா? இப்போது இங்கே டிவைடட் இருக்கனாலே கண்ணை மூடிட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு தலைகீழ் பெருக்கல் போட்டுக்கோங்க. 81க்கு என்ன ரூட் வரும்? 9. 16க்கு என்ன ரூட் வரும்? 4. இதை அடிச்சிங்க அப்படின்னா 5 கீழே 4 × 4 இருக்கும். இப்போ 5/60. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஷின் பார்த்தலாமா? 35 56 மற்றும் 91 வகுப்படும் போது மீதி 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, எல்சிஎம் எடுக்க போகிறோம். அதாவது 35க்கும் 56க்கும் 91க்கும் என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தோம்னா 7 எடுக்கலாமா? 5 8 13. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 3640ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்சர் ஏ அப்படின்ட்டு மார்க் பண்ணுவோம். அதுதான் கிடையாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீதி 7 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ +7 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3647 வந்துருமா? ஸோ இதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்த்தலாமா? 21x² y 35xy² எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு எல்சிஎம்க்கு என்ன பண்ணுவோம்? 21க்கும் 35க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7 எடுக்கலாமா? 3 5 வருமா? ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 7 × 3 × 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 105 வந்துடும். இப்போ வந்து x² xக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? x². இது என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே ஹையர் ஆர்டர் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போது y² yக்கு என்ன வரும்? y² வந்துருமா? ஸோ இது என்ன சேர்த்து எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? கொஷின் பார்த்தலாமா? ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கைகளின் வீதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் ஒய் என்ன மார்க் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, 84 டிவைடட் பை இவங்க 2 பேரும் எடுத்துருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. 10 + 11 21 என்ன வரும்? 4 வந்துருமா? ஸோ இப்போ ஒய்க்கு தானே கேட்டிருக்காங்க. ஒய்க்கு 11 இல்லை. ஸோ 11 × 4 என்ன வரும்? 44. ஸோ இதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்த்தலாமா? ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட் போகுது. ஓகேங்களா? 2 மணி நேரத்தில் எத்தனை நிமிஷம் இருக்கும்? 120 மினிட்ஸ் இருக்குமா? இங்கே எவ்வளோ யூனிட் போகுதுன்றதான கொஷின். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும்? 120 × 3 டிவைடட் பை 40. ஸோ நான் 3 × 3 9. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் மறந்துடாதீங்க.